திருமண நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து நம்ம போர்ச்சுகல் வர்சஸ் கொலம்பியா மேட்சுக்கு நம்ம ப்ரிவ்யூ பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கறனால நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். எந்தெந்த இடத்துல போர்ச்சுகல் மிஸ்டேக் பண்ணாங்க. ஏன்னா போர்ச்சுகலுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த வேர்ல்டு கப்ல அவங்க எந்த இடத்துக்கு போறாங்க, எந்த எந்த சைடு போறாங்க, இந்த சைடா இல்ல அர்ஜென்டினா சைடு வராங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மேட்ச் இருந்தது. அன்பார்ச்சுனேட்டா போர்ச்சுகல் டிரா பண்ணி செகண்ட் பிளேஸா போயிட்டாங்க குரூப்ல. அதனால ஸ்பெயின், பிரான்ஸ், நெதர்லாந்து இந்த மாதிரி பெரிய பெரிய டீம் எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த போர்ச்சுகல் வர்சஸ் கொலம்பியா மேட்சோட பத்தி நிறைய டீடைல்ஸ் நமக்கு கொடுக்க இருக்கிறார் கௌதம். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். வணக்கம். இப்ப நம்ம போர்ச்சுகல் ரேங்கிங் வைஸ் பார்த்தோம்னா போர்ச்சுகல் 7th இருக்காங்க. கொலம்பியா எல்லாம் 15 அண்டர் 15 வர்றாங்க. பெரிய ஆன் பேப்பர்னு பார்த்தோம்னா போர்ச்சுகல் தான் பெரிய டீமா இருக்கு. பட் கொலம்பியா நேற்று ஆடுனதை பொறுத்து பார்க்கும்போது கொலம்பியா தான் பெரிய டீம் மாதிரி ஆடினாங்க. ஆடும்போதே தெரிஞ்சுது, நிறைய சான்சஸ் அடிச்சாங்க, பொசிஷனிங் நிறைய வச்சிருந்தாங்க. நார்மலா போர்ச்சுகல் ஆடும்போது பொசிஷனிங் போர்ச்சுகல் 70% பொசிஷன் வச்சிருந்தாங்க. ஆனா நேற்று மேட்ச்ல வெறும் 45% பொசிஷனிங், 55% கொலம்பியா பொசிஷனிங், அட்டாக்கிங், த்ரெட்டு, பேஸ் எல்லாத்துலயும் பீட் பண்ணிட்டாங்க கொலம்பியா. கோல் தான் போடல. அதுவும் இந்த டியாகோ கோஸ்டா இல்லைன்னா 2-3 கோல் போயிருக்கு. ரைட்டா? கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப என்னன்னா இதுல நிறைய மேட்ச் மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் அது சொல்லிடுறேன், அப்புறம் மேட்ச் வந்துடுறேன். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ரொனால்டோ, கொலம்பியா எல்லாம் ஸ்பீடா இருக்கும், நிறைய கோல் வரும்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிக்கெட் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 90 கோடிக்கு போயிட்டு இருக்கு. 90 crores ரீசேல் பிளாட்ஃபார்ம்ல 90 crores போயிட்டு இருக்கு. யாரும் வாங்கல, பட் பிரைஸ் அவ்வளவு வச்சிருந்தாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 90 lakhs 50 lakhsலாம் டிக்கெட் கண்டிப்பா சேல்ஸ் ஆயிருக்கும். சோ அப்படி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி மேட்ச் நானே சப்போஸ் கிடைச்சிருந்தா போடலான்னு ஒரு இது இருந்துச்சு. பட் இப்ப மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை போல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. நீங்க ஆக்சுவலா ரொம்ப இந்த மேட்சோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 2 டீமும் 0-0. ஆனா மேட்ச் ரொம்ப த்ரில்லிங்கா, ரொம்ப ஸ்பீடா இருந்தது இல்லையா? கோல் இல்லாம ஒரு அந்த கோல் இல்லாம மேட்ச் போயிடுச்சு. இது கடைசியில ஒரு கோல் வந்துச்சு, அது ஆஃப் சைட் ஆயிடுச்சு லைட்டா. அப்ப இதாயிடுச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னன்னா மேட்ச்க்குள்ள போயிருவோம். மேட்ச் என்ன ஆச்சுன்னா போர்ச்சுகல் ஒரு சின்ன சேஞ்ச் பண்றாங்க. ஜோவா நெவஸ்க்கு பதிலா ரூபன் நெவஸ் கொண்டு வராங்க. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டி கொண்ட ஆளு கொலம்பியா மேல தேவைப்படும் அந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணாரு, அவரு இருந்துச்சு. ஃபீலிக்ஸ் பதிலா லியோ சொல்லியிருந்தாங்க. ஏகப்பட்ட கவுண்டர் ஆச்சு, ஃபீலிக்ஸ் தான் அது முடியல. நான் லியோ போட்டிருந்தா கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சக்சஸ் வரக்கு வாய்ப்பு போட்டிருந்தா கூட லியோ போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கும். அந்த லெஃப்ட் விங்ல கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிருப்பாரு லியோ. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. 70வது நிமிஷம் ஒரு லியோங்கிற பிளேயரை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணாம எப்ப பார்த்தாலும் 70வது நிமிஷத்துல யூஸ் பண்ணி அவரோட இதையே வேஸ்ட் பண்றாங்களோன்னு தோணுது லியோவா. அப்புறம் கொலம்பியா சைடு பாத்தீங்கன்னா முனாஸ் இன்ஜுரி ஆயிட்டாரு. அதனாலதான் ஸ்டார்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. அவர் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்கன்னா கடைசியில கொஞ்சம் வந்தாரு, ஆனா ஒன்னும் பண்ண முடியல கடைசியில. சோ இப்ப மேட்ச் எப்படி இருந்துச்சு நம்ம பாத்துருவோம். மேட்சோட லைன் அப் பாத்துட்டோம். இப்ப எப்படி பாத்துருவோம். பாத்தீங்கன்னா இப்ப கொலம்பியா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 55% பொசிஷன் வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த பொசிஷன் ஒரு அதாவது ஒரு பேருக்காச்சும் நடந்தாச்சு பிரஸ் பண்ணும். சுத்தமா அதாவது சுத்தமா பிரஸ்ஸே பண்ணல. கொலம்பியா சேஃபா விளையாடுறாங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க 7 பாயிண்ட் குரூப்ல டாப் சேஃபா. போர்ச்சுகல் ஆனது எப்படி இருந்ததுன்னா ஒரு லோவர் ரேங்க்டு டீம், அவங்க லோவர் ரேங்க் டீம் மாதிரியும் அவங்க பெரிய டீம் கூட ஆடுற மாதிரி ஆடினாங்க. அந்த பிரஸிங்கே சுத்தமா இல்ல. ஜப்பான் கூட பிரஸிங் பண்ணும். ஜப்பானா இது உஸ்பெகிஸ்தானே பிரஸ் பண்றாங்க. இது 3 கோலுக்கு அப்புறம் அட்டாக் பண்றாங்க. இவங்க 0-0 அட்டாக் பண்றாங்க. ஏன்னா இவங்க போர்ச்சுகல் ஆனதே ஒரு ஏதோ கடனுக்கு நம்ம ஆடுறோம், வேர்ல்டு கப்ல போயாச்சு, சரி பாத்துக்கலாம் ஏதாவது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஜீரோ பிரஸிங். ஆமா, பிரஷரே போடல அந்த கொலம்பியா டிஃபெண்டர்ஸ் மேல. அப்புறம் பால் கிடைச்சா ஹோல்ட் பண்றாரு விட்டினியா, முன்னாடி பாஸ் பண்றாரு, இடையில அப்படியே ரன்ஸ் எல்லாம் எடுத்தாரு, எல்லாம் ஓகே. கொஞ்சம் டீசெண்டா மத்த மேட்சஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அது போக பாத்தீங்கன்னா ரொனால்டோ திருப்பியும் ஐ அம் பேக்னாரு, அப்புறம் மாறிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு போயிட்டாரு. காங்கோ மாதிரி ஆடின மாதிரி இறங்கி வந்தாரு. இறங்கி எல்லாம் பேக் பாஸ்.
நீங்க உஸ்பெகிஸ்தான் கூட ஆடும்போது ரொனால்டோ பெரிய பிளேயர் மாதிரி தெரிஞ்சாரு. ஆனா போர்ச்சுகல் இந்த கொலம்பியா கூட ஆடும்போது ரொனால்டோவே தெரியல, பிரேம்லயும் இல்ல, லைன் அப்ல இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு கொன்சோலோ ராமோஸே போட்டு அவர் டர்ன் பண்ணி ஒரு ஷாட் அடிச்சிருப்பாரு. அது இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ஒரு மேட்சுக்கு ட்ரெண்ட மாத்திப்பாரான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடல, செகண்ட் மேட்ச் உஸ்பெகிஸ்தான் தானே விளையாண்டாரான்னு தெரியல. இப்ப கொலம்பியா மேல வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீலிக்ஸும் ஏதோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. பெட்ரோ நெட்டோ நிறைய பால் உள்ள வந்தாரு, நிறைய பால் 3 இங்க பாத்தீங்கன்னா ஆள் காணோம். கிராஸ் போடுறக்கோ இல்ல சைட்ல இருந்து கிராஸ் போடுறக்கோ உள்ள ஆள காணோம். எங்கடா இருக்கீங்கன்னு பார்த்தா பின்னாடி ஓட முடியலையா என்னன்னே தெரியல. வந்து முன்னாடி வந்துடுறாரு, அப்புறம் வந்துட்டு எங்க ஆள காணோம்னு தேடிட்டு அங்கேயே உருட்டிட்டு இருக்காரு, பார்த்தா இல்ல பின்னாடி பாஸ் பண்ணிடுறாரு. ப்ரூனோனால ஃபர்ஸ்ட் 2 மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் இங்க இது கொடுக்க முடியல. என்னாச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா 6 ஷாட் ஆன் டார்கெட் இவங்க வச்சாங்க கொலம்பியா. அது எல்லாமே நல்ல ஷாட்ஸ் ஆன் டார்கெட் அதிகம். ஜாஸ்தி. கோல் கீப்பர் மட்டும் இல்லனா 3-0 ஏதாச்சும் ஆயிடுச்சுனா ரொம்ப டியாகோ கோஸ்டாலாம் வந்து பெரிய போர்ச்சுகல்லே பெரிய பிளஸ் பாயிண்ட் அந்த மேட்ச்ல. அவர் எத்தனை சேவ் பண்ணாரு அடிச்சு. கொலம்பியாவும் கொஞ்சம் பூர் பினிஷிங் தான், நேர்ல நிறைய ஷாட்ஸ் வந்து நேர் அடிச்சாங்க. அந்த பினிஷிங் மட்டும் கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் 2-3 கோல் போட்டுருக்கலாம் போர்ச்சுகல் கூட. ஆனா டியாகோ காஸ்டாவும் நல்ல சேவ், எல்லாமே லாங் ஷாட் அடிச்சாங்க, கிட்ட இருந்து அடிச்சாங்க, சூப்பரான சேவ் எல்லாம் நிறைய பண்ணாரு, அருமையா பண்ணாரு. அவர் டீம்லயே நல்லா விளையாண்டது டியாகோ கோஸ்டா தான். டியாகோ கோஸ்டா தான் நல்லா இது பண்ணி கொடுத்தாரு. அவரை பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரூபன் டீஸ் கிட்ட ஒரு மிஸ்டேக். அவர் என்னன்னா அவர் வந்து இப்படி நிக்காம பால் அவங்களுக்கு கிடைச்சோன்னே ஒரு மாதிரி இந்த மாதிரி ஷேப்ல நிக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா சோ சப்போஸ் லாங் பால் போட்டா ஓட ஃபாஸ்டா ரெடியா இருக்காரு, ஒரு நல்ல ஒரு திங்கிங்கா இருக்காரு. அப்புறம் ரெனேட்டோவிக்கோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. நியூனோ மிண்டோஸ்க்கு இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேன்சலோ மாத்துறாங்க, டாலர்ட்ட கொண்டு வந்தாங்க, சூப்பரா ஆஃப் டைம்ல கொண்டு வந்தாங்க. 2-3 கிராஸ் நல்லா போட்டாங்க, இதாயிருச்சு. டாலர்ட் நல்லா பண்ணாரு, செகண்ட் ஹாஃப் இது பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னும் அவ்வளவுதான் இருந்துச்சு. கொலம்பியா சைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் பண்றாங்க, பொசிஷன் ஹோல்ட் பண்றாங்க, பியூர்ட்டா ஹோல்ட் பண்றாரு. இப்ப என்னன்னா மத்த பாசிங் நல்லா இருந்துச்சு. ஒரு சவுத் அமெரிக்கன் டீம்ல இருந்து ஒரு சவுத் அமெரிக்காலே ஒரு கீழா இருக்கிற ஒரு டீம்ல இருந்து இவ்ளோ பாசிங், யூரோப்பியன் குவாலிட்டி பாசிங் வச்சிருக்காரு. எல்லாமே ஃபார்வர்ட் பாசஸ் நல்லா போடுறாரு. ஜெஃபர்சன் லெர்மன் நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டல் பேலஸ்ல இன்னும் ஹோல்ட் பண்ணி தராரு. சோ அதனாலதான் உங்களுக்கு 55% பொசிஷன் வந்திருக்கு. ராட்ரிகஸ் என்னன்னா இது செகண்ட் ஸ்ட்ரைக்கர் மாதிரியோ அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் மாதிரியோ ஒரு த்ரூ பாஸ் போட்டாரு ரைட் பேக், நல்ல ஒரு கிராஸ். ராட்ரிகஸ் மட்டும் நேத்து 5 சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. சான்ஸ் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் சான்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் போடணும், அதுவும் கொஞ்சம் சம்டைம்ஸ் முக்கியமா இருக்கும். அதுலயும் நல்ல ஒரு இது ராட்ரிகஸ் நல்லா இது பண்ணிருக்காரு. லூயிஸ் ஆனா ஒண்ணு போர்ச்சுகல் எல்லாம் நல்லா பண்ணாங்கன்னா டியாஸ் ஸ்பேஸே தரல. ஆமா, டியாஸ் வந்துட்டு நேத்து வந்து தெரியல, அவரும் ட்ரை பண்ணாரு, என்னென்னமோ ஆன முடியல, பாஸ் போட்டாரு டக்குன்னு. என்னன்னா அவர் கவுண்டர் எதர் கேன்சலோ ரூபன் டியாஸ் இருக்காரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது டியாகோ டாலர்ட்டோ இல்ல ரூபன் டியாஸோ செகண்ட் ஹாஃப் வந்தாரு, சுத்தமா ஸ்பேஸே தரல. அது ஒரு நல்ல விஷயம். கிராஸ் நான் ஆக்சுவலா லூயிஸ் டியாஸ ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆடுவாரு. ஆனா லூயிஸ் டியாஸ் ஆடல. இந்த டீம்ல ஆரியாஸ் ஆனாரு, ரைட் விங்ல ஆனாரு இல்லையா மெட். ஆரியாஸ் வந்து செம ஸ்பீடா உள்ள வந்து ட்ரை பண்ணாரு, 2-3 ஷாட் கூட ட்ரை பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட் லக்கு அமையல, கோல் போட முடியல. பட் குயிக்கா இருந்தாரு, ரொம்ப குயிக்கா இருந்தாரு, ரொம்ப த்ரெட்டா இருந்தது அந்த சைடு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட் பேக்ல கொஞ்சம் அவர் ஓவர்லாப்பிங் மொஜிஷா ஏன் எடுக்கலன்னு தெரியல. ஓவர்லாப்பிங் இன்ஜுரியா என்ன இல்ல நாக் அவுட்க்கு வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. அவர் ஓவர்லாப்பிங் பண்ணி கிராஸ் போடக்கூடிய ஆளு அவர் இருந்ததானா லூயிஸ் டியாஸ்க்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குமா அப்படிங்கறத பாக்கணும். சோ அப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட் பேக் சப்ஸ்டிடியூட்டா போட்டிருந்தாங்க. அவ்வளோக்கா கிராஸோ இல்ல டிஃபென்சிவா இருந்தாரு, பட் அட்டாக்கிங்ல அவ்வளோக்கா இல்ல. சோ மேபி சேஃபா விளையாண்டாங்கன்னா என்ன தெரியல. கொலம்பியா கூட சேஃபா விளையாடுறது தெரிஞ்சு, ஆனா போர்ச்சுகல் எதுக்கு தான் சேஃபா விளையாடுறாங்கன்னு உலகத்துக்குமே யாருக்குமே புரியல. பிரஷிங் இல்ல ஒரு இதுமே இல்ல. சோ ரொம்ப பேடா இருக்கு டாக்டிக்ஸ். இப்ப அடுத்த மேட்ச் வந்து குரோஷியா, ஸ்பெயின், பிரான்ஸ், நெதர்லாந்து எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்போ ரவுண்ட் 32-16 போறது, இதுக்கப்புறம் தாண்டறதே பெருசோ. ஏன் பிரஸ் பண்ணலன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. சரி என்னங்கறத கொஞ்சம் என்ன டாக்டிக்ஸ் பண்ணணும்னே புரியல. போர்ச்சுகல் வந்து என்ன மாத்த வேண்டியது இருக்கு, முக்கியமா மாத்த வேண்டியது. இப்ப என்னன்னா இப்ப கொலம்பியா வந்து உங்களுக்கு காங்கோ இல்ல டீமே மாத்த அப்படி இல்ல. காங்கோ மாதிரியே ஒரு என்ன சொல்றது ரொம்ப பொசிஷன் இல்லாம இருக்க போறது இல்ல.
ஓகேவா? அவங்க பொசிஷன் வச்சிருப்பாங்க. அப்ப பிரஸ் பண்ணி என்ன மிட்ஃபீல்டர்ஸ் பாத்தீங்கன்னா அழகா பிரிஞ்சு வாங்கிட்டே இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் வந்து கவுண்டர் அட்டாக்கிங் நல்லா தான் பண்றாங்க. ஆனா இடையில ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, கோல் எல்லாம் போயிடுது. அது என்னன்னா கவுண்டர் அட்டாக்ல இருந்தா அந்த ஷார்ட் பாசஸ் குயிக்கா பண்ணும், ஸ்லோ பண்ணிடுறாங்க ஒண்ணு. அப்புறம் லாங் பால் அக்யூரசி இருக்கணும். லாங் பால் அக்யூரசி இல்ல. அது ஓடி போய் எடுக்கிறதுக்கான ஆளுங்க இல்ல. ஃபீலிக்ஸோ இது பெட்ரோனெட்டோ வந்து வேற மாதிரி அவர் கொண்டு போவதா பாக்குறாரோ லாங் பால் எடுக்கிறதுக்கு போற லாங் பால் அக்யூரசி வேணும், அந்த டச்சும் நல்லா இருக்கணும். இந்த 3 இதுவும் மிஸ் ஆகுது. இது கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு போர்ச்சுகல் கிட்ட இருந்து மிஸ் ஆகுது. ஏன்னா இப்ப விட்டனியேட்ட பால் போச்சுன்னா ஃபாஸ்டா கவுண்டர் அட்டாக் பண்ண மாட்டாரு. ஸ்லோ பண்ணி அப்படியே பின்னாடி பாஸ் பண்ணுங்கிற இதில் இருக்காரு. அதனால வந்து ரூவன் நெவஸ் நல்லா கொண்டு வந்தாங்க. எல்லாம் எதிர்பார்த்தேன். பட் மேட்ச் வந்து 0-0ல முடிஞ்சது ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஓகே, எப்படியோ நம்ம அர்ஜென்டினா கூட மேட்ச் வரும் குவார்டர் ஃபைனல்ஸ்ல அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. வேற வழியே இல்ல. ஃபைனல்ஸ்ல தான் சந்திக்கலாம் அர்ஜென்டினா. அர்ஜென்டினா நீங்க ஃபைனல்ஸ்ல தான் நாங்க சந்திப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னவோ தெரியல. போர்ச்சுகல் நினைக்கிறேன். அதுக்கான எதிர்ப்பு ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அடுத்த மேட்ச் தெரியும். அடுத்த மேட்ச் குரோஷியா கூட இருக்கு. அவங்க இதே மாதிரி டிஃபென்ஸ் பயங்கரமா பண்ணுவாங்க. கோல் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அடிச்சிட முடியாது. பிரஸ் பண்ணி ஆள் இருக்கு. அதனால வந்து பாலை எடுத்துருவாங்க. ஓகே, போர்ச்சுகல் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா கிரியேட்டிவிட்டி சுத்தமா இல்ல அட்டாக்ல. போர்ச்சுகல் பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆச்சு. சான்சஸ் எல்லாம் வந்து விட்டுட்டாங்க. புவர் பினிஷிங். அப்புறம் ப்ரூனோ பெர்னாண்டஸ், ஜோ பிலிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. பெரிய கிரியேஷன் பெருசா இல்ல. பெருசா பால் கண்ட்ரோல் பொசிஷனிங் கூட வச்சிருப்பாங்க, அது கூட இல்ல. அதான் ஒரு பெரிய மிஸ்டேக்ஸா தெரியுது. சோ கொலம்பியா பார்த்தோம்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க மேட்ச. பொசிஷனிங் வச்சிருந்தாங்க, கவுண்டர் அட்டாக் அருமையா இருந்தது, நிறைய ஷாட்ஸ் அடிச்சாங்க, பயங்கரமா த்ரெட்டா கோல் போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தாங்க போர்ச்சுகலே. ஒரு நிமிஷத்துல நல்ல வேலை டியா கோஸ்டா வந்து இது பண்ணிட்டாரு, நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, டிஃபென்ஸுமே அருமையா பண்ணாங்க. போர்ச்சுகலுக்கு கிளியரான சான்ஸ் ஒண்ணு கூட கொடுக்கல. ஆக்சுவலா கொலம்பியா போர்ச்சுகலோட ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கணும், அவங்க டிசர்வ்டுன்னு நான் நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்டா டிரால முடிஞ்சது. கடைசியில கூட கோல் வந்து ஆஃப் சைடா போயிடுச்சு. ஜஸ்ட் அந்த ஃபுட் தான் மிஸ் ஆச்சு. ஃபுட் நெயில் தான் வந்து அந்த அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கணும்னு எனக்கு தெரியல. ஆல் ஓடினாரு, ஓகே ஓகே, ஜஸ்ட் அந்த ஃபுட்னால அந்த ஒரு கோல் மிஸ் ஆச்சு. ஓகே, ஓவராலா பார்க்கும்போது கொலம்பியா நல்ல ஷேப்ல இருக்காங்க. கண்டிப்பா அர்ஜென்டினாக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு டவுட்டே இல்லை கிடையாது குவார்டர் ஃபைனல் வந்தாங்கன்னா. பட் போர்ச்சுகலுக்கு வந்துட்டு என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. இந்த மேட்ச் அவுட் ஆகுறாங்களா, அடுத்த மேட்ச் அவுட் ஆகுறாங்களா, எந்த மேட்ச் அவுட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்ப வேணா அவுட் ஆவாங்க. அவங்க ஆடுற பிளே ஸ்டைலு, அந்த இன்னும் நிறைய மாற்ற வேண்டியது இருக்கு. ஸ்ட்ரைக்கிங் ரொனால்டோ வந்துட்டு ஐ எம் பேக்னாரு, ஆனா ஒன்னும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, ரொம்ப ஆளே இல்லாத மாதிரி தான் இருக்காரு. பட் அடுத்த மேட்சஸ்ல ரொனால்டோ மாத்துறாங்களா இல்லையா, மேக்சிமம் மாத்த மாட்டாங்க, இப்படிதான் ஆடுவாங்க. மாத்தினாங்களா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். ஸோ நம்ம இதுல கவர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சுல, எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே, சரி. இதே மாதிரி ஒரு நல்ல நம்ம அடுத்த நாக் அவுட் மேட்சஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ முக்கியமான மேட்ச் எல்லாத்துக்குமே நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து இணைந்தீர்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ்.